டிசி டிசியூவா இருந்தாலும் சரி, டிசிஇயா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா, யாராவது ஒரு ஆள் உள்ள வந்து கொலாப்ஸ் பண்ணிருவாங்க. சில சமயங்கள்ல ரைட்டர் அண்ட் டைரக்டர் சூப்பரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த WB இடையில பூந்து ஏதாவது கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிருவான். சில சமயம் WBக்கு புத்தி வந்து ஒரு நல்ல படம் பண்ணலாம்னு சொல்லி நல்லபடியா பிளான் போட்டு ஒண்ணு பண்ணுவாய்ங்க. ஆனா டைரக்டரோ, ரைட்டரோ ஏதாவது கொலாப்ஸ் பண்ணிருவாய்ங்க. இந்த மாரி ரிப்பீட்ல போயிட்டு இருந்தது. இப்போதைக்கு அவங்க டிசிஓ ஃபுல்லா ரீபூட் பண்ணி டிசியூவ மாத்திட்டு, அத ஜேம்ஸ் கன்ன ஹெட்டா போட்டு அவங்களோட முதல் படமான சூப்பர்மேனை லான்ச் பண்ண போறாங்க, ரிலீஸ் பண்ண போறாங்க. ஃபியூச்சர் ஆஃப் டிசியூவே சூப்பர்மேனை நம்பி தான் இருக்கு. அண்ட் சூப்பர்மேனோட ஒரு ப்ரீ ஷோ மாதிரி ஃபேன் ஷோக்கெல்லாம் போட்டு காட்டியிருக்காங்க. அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, இந்த படம் சக்சஸ் ஆனா என்ன நடக்கும், சக்சஸ் ஆகலன்னா என்ன ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா இந்த வீடியோல பார்த்தலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி டிசி இப்போ பெரிய கவலைக்கிடமான நிலையில தான் இருக்கு. இதை காப்பாத்தி ஆகணும்னு WB முடிவு பண்ணி இது ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர்கிட்ட கொடுத்து இது கிரியேட்டர் ஃப்ரீடமோட ஒன்று பண்ணா நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஜேம்ஸ் கன்ன சிஇஓ போட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவை ஜேம்ஸ் கன்னே ரைட் பண்ணி ஃபர்ஸ்ட் படமான சூப்பர்மேன் படத்தை அவரே ரிலீஸ் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் சில கொள்கைகள் வச்சிருக்காரு. அதாவது அவர் ஆல்ரெடி ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்களை அவரே ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த படங்கள் அனௌன்ஸ் ஆயிருக்கு, ஆனா அதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் ரெடி ஆகல, நாங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்காக அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டோம், குவான்டிட்டி நிறைய கொடுக்கறதா எங்களுக்கு ஐடியாவே கிடையாது, நல்லா இருந்து நாங்க ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும், நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இப்போ மார்வல் அடி வாங்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய காரணமே அதான். அவங்க குவான்டிட்டியில ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ணி இறங்கிட்டாங்க. ஆனா குவாலிட்டி தான் முக்கியம். இதை ஜேம்ஸ் கன் கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கலான்னு ஐடியால இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே நல்ல ஐடியா. வகையில இந்த வருஷம் ஜூலை மாசம் ரிலீஸ் ஆக போகுது சூப்பர்மேன். இந்த படம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது அவங்களோட கிளேஃபேஸ் ஆகட்டும், பேட்மேன், A1 போல்ட் இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து அவங்க ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணி ஷூட்டிங் போயிட்டு சில வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை வருஷத்துக்கு 2 படம் ரிலீஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸு, சில அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸு, சில சீரீஸ் ரிலீஸ் பண்ணி இப்படியாவது அதை தேர்த்தி டிசிஓவை காப்பாற்றிடுவாங்க. வேலை இந்த படம் சரியா போகலை அப்படின்னா டிசிஓவை மொத்தமாக ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. மிஞ்சி போனால் நமக்கு 2 படம் அல்லது 3 படம் அதிகபட்சம் வரதே பெரிய விஷயம். படம் ஒர்க் ஆகலைன்னா சூப்பர்மேன் படத்துக்கான ப்ரீ ஷோஸ், ஃபேன் ஷோஸ் நடந்திருக்கு. அதுல சொல்லியிருக்காங்க என்னன்னா, ரொம்ப சூப்பராலாம் இல்லை, படம் ஆவரேஜா இருக்குன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கமெண்ட் அண்ட் ரிவ்யூ வந்திருக்கு. சில பேர் இதுக்கு காரணமா சொல்றது ஜாக் ஸ்னைடர் தான். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேயே பேருக்கு பிடிச்ச சூப்பர்மேனா ஜாக் ஸ்னைடர் அண்ட் ஹென்ரி கெவிலோட அந்த சூப்பர்மேன் தான். சூப்பர்மேனோட ரைட்டிங் ஆகட்டும், அந்த சூப்பர்மேனோட கேரக்டரே வேற மாதிரியா இருக்கும். ஒரு டார்க் சூப்பர்மேன் மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ உள்ள சூப்பர்மேன் என்னதான் நல்லா இருந்தாலும் இது ஒரு கலர்ஃபுல்லா, ஜாய்ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதனால கூட இந்த ரிவ்யூஸ் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்த வரைக்குமே சூப்பர்மேன் விஷயங்களை அசால்ட்டா செய்யக்கூடியவர். இப்போ வந்திருக்க ட்ரீசர், ட்ரைலர், ஸ்னீக் பிக்லாம் வச்சு பார்க்கும்போது சூப்பர்மேன்ல சூப்பர்மேன் அடிக்கிறத விட அடி வாங்குற மாதிரி தான் நிறைய சீன் காட்டியிருக்காங்க. இதே மாதிரி படத்துல இருக்க போதான்னு தெரியல. சூப்பர்மேனோட ஸ்டார்டிங் பீரியட் தான். அப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு படத்துல பார்த்தா தான் தெரியும். இதை பத்தின தாட்ஸை கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து போடலாமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.